டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின். டிஎன்பிசி எக்ஸாமில் நம்ம கேட்கப்பட்ட கொஷின்ஸாக எடுத்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதன்படி இன்றைக்கி ஒரு முக்கியமான கொஷின்ஸ், ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஒரு சதுர கம்பளமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 1024 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவை நிரப்புமாறு வைக்கப்படுகிறது எனில் அந்த கம்பளத்தினுடைய பக்க நீளம் என்னன்னு சொல்கிறான். இங்கே என்ன உருவனா சதுரம். சதுரன் தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்மளுக்கு இதோட பரப்பளவுக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர்னு தெரியும். இதே வந்து சுற்றவளாக இருந்தால் அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சதுரம் தானே, ரொம்ப சிம்பிளானது தானே. ஸோ இப்போ என்ன கேட்குறா, ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 1024 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவை நிரப்புமாறு வைக்கப்படுகிறது. ஒரு சதுர கம்பளத்தை, இந்த கம்பளத்தை ஒரு பெரிய மண்டபத்தோட மையத்தில் இப்படி வச்சுட்டாங்க. இதோட எவ்வளோ பரப்பளவை இதை ஃபில் பண்ணுதுன்னா 1024. அப்போ இந்த சதுரத்தோட பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1024. ஸோ இப்போ என்ன செய்யலாம், அதோட அந்த கம்பளத்தோட பக்க நீளம், அதாவது இந்த பக்கத்தை, பக்கம்னா என்ன சொல்லுவோம் நம்ம ஏன்னு வச்சுக்கோமா, இதானே எல்லாமே ஏ. அப்போ என்ன பரப்பளவு கொடுத்துருக்கான், பரப்பளவுனா ஃபார்முலானா ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1024. நம்மளுக்கு என்ன வேணும், பக்கம் வேணும். பக்கம்னா ஏ தான் வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருது, ரூட்டாக மாறிடும். அப்போ 1024 ரூட் எடுத்தால் நம்மளுக்கு ஏ கிடச்சிரும். எப்படி ரூட் எடுக்கிறது, நம்ம சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்களே அதே மாதிரி எடுக்கலாமா. 1024. அப்போ 4 இருக்கலாம், முதல்ல 2 டிஜிட் எடுத்துக்கலாம். அப்போ என்னது, 2 × 2 4, 3 × 3 9, 4 × 4 16, தாண்டிடுச்சு, 10 தாண்டிடுச்சு. அதனால் 3 × 3 வச்சுக்கலாம். 3 × 3 9. ஸோ அப்போ 3 × 3 9. இப்போ பேலன்ஸ் 10ல் 9 போச்சுன்னா 1, மீதி 2 நம்பரை இறக்கலாம், 124. இப்போ இங்கே வெளியே இருக்க 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். இப்போ இந்த 6ஓட ஒரு நம்பரை இங்கே ஆட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணுறோம்னா 1 ஆட் பண்ணோம்னா இப்போ இந்த 1 × 61 61. ஆனால் இந்த 61ஓட 124 பெருசு, அதனால் 2 இங்கே சேர்த்துக்கலாம். அப்போ 2 இங்கே போட்டோம்னா அதே நம்பரை இங்கே 2ன்னு போடணும். அப்போ 2 × 62 124. இப்போ இது கரெக்டாக வந்துருச்சு. ஒருவேளை இது வரலன்னா திருப்பி 3 இங்கே போடணும், இங்கேயும் மேலே 3 போடணும். இப்போ 2 போட்டே வந்துருச்சு. அப்போ 124 போச்சுன்னா 0. அப்போ 0 வந்துட்டாலே இது மேலே இருக்கிறது ஆன்சர். அப்போ எவ்வளோ ஆன்சரு, 32. அப்போ இங்கே 32 இருக்கா, அப்போ 32 மீட்டர்.